அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு பார்க்க போறோங்க. 5 முக்கியமான குறிப்புகள் சொல்லியிருக்கேன். அத ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா குழம்பு டேஸ்ட்டா வரும். 1 தேங்காய் எண்ணெய்ங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். இந்த தேங்காய் எண்ணெயில இந்த சின்ன வெங்காயத்தையும், தக்காளியும் இப்படி வதக்கணும். இந்த அளவுக்கு நல்லா சுட்டு எடுத்ததுக்கு அப்புறம், இது தனியா ஒரு பிளேட்ல எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாராளமா இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்தி, கடுகு, கொஞ்சூண்டு வெந்தயம் இது நல்லா பொரிக்கட்டுங்க. இதுல இந்த மாரி நீட்டமா இஞ்சி, பூண்டு இதுதாங்க 2வது டிப்ஸு. இந்த இஞ்சி, பூண்டு இந்த எண்ணெயில நல்லா வணங்கணும். அந்த டேஸ்ட் தாங்க மீன் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா இந்த மாரி வணக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இஞ்சி, பூண்டு நல்லா வணங்கணுங்க. 3வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மசாலா சேர்த்துறதுங்க. அடுப்ப நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு, இந்த எண்ணெயில இந்த மசாலாவ வணக்கணும். என்னோட மிளகாத்தூள் காரம், நீங்க காரத்துக்கு ஏத்த மாரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூளு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளு. இந்த மசாலா எல்லாத்தையும் இந்த எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முன்னாடியே வதக்கி வச்ச சின்ன வெங்காயமும், தக்காளியும் மிக்ஸியில அடிச்சு இதுல நம்ம ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். 4த் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளி தாங்க. கேரளால கொடம்புளி சேர்த்துவாங்க. ஆனா நம்ம இப்ப நார்மல் புளி தான் சேர்க்கிறோம். ஸோ நார்மல் புளி வந்து லிமிட்டா சேர்த்தணும். ரொம்ப நெறைய சேர்த்துட்டா அந்த புளிப்பு தான் தெரியுமோ தவிர, மீன் குழம்பு மாரி தெரியாது. ஸோ அளவா எடுத்து நீங்க தண்ணி நெறைய ஊத்தி, காரம், உப்பெல்லாம் பார்த்துட்டு இந்த மாரி கொதிக்க விட்டுறணுங்க. ஆ புளி வந்து நல்லா கொதிக்கணும். தண்ணி கொஞ்சம் தாராளமா ஊத்துங்க. அப்பதான் மீன் போடும்போது அது கரெக்ட்டா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். மீன் போடாமயே மீன் குழம்பு ஸ்மெல் வந்துருங்க. இப்ப பாருங்க, நம்ம ஊத்துன ஆயில் எல்லாம் மேல வந்துருச்சு. இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ் நம்ம மீன் போடுறதுக்கு. இதுதான் 5த் டிப். எந்த ஸ்டேஜ்ல நம்ம மீன் போடணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மீன் போட்டுடாம கரெக்ட்டா 5 டூ 7 மினிட்ஸ்ல நம்ம ஆஃப் பண்ணிரணும். மீடியம் ஃப்ளேம் தான் வைக்கணும். ரொம்ப கொதிக்க விட்டா நல்லா இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம மீன போட்டு 5 டூ 7 மினிட்ஸ்ல இப்ப ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு. குழம்புல ஆயில்லாம் வெளிய தெரியுது. மீனுமே நல்லா வெந்திருக்கு. நீங்களும் வீட்ல இதே மாரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.